1 கோடிக்கும் அதிகமான தொடர்பாளர்களை கொண்ட தமிழ் டிஜிட்டல் உலகின் முன்னணி ஊடகங்களில் ஒன்றாக ஆதன் மீடியா திகழ்கிறது. அரசியல், பொழுதுபோக்கு, ஆன்மீகம், ஆரோக்கியம், நிதி, திட்டமிடல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தரமான மற்றும் தனித்துவமான படைப்புகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய முக்கிய அரசியல் காலகட்டங்களில் தமிழ்நாட்டின் முன்னணி அரசியல் டிஜிட்டல் ஊடகமாக தனது தனித்த முத்திரையை பதித்தது ஆதன் மீடியா. அதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் மீடியா விரிவான களப்பணிகளை மேற்கொண்டு வருகிறது. வேட்பாளர்களுடனான நேர்காணல்கள், மக்களின் நேரடி கருத்துக்கள், அரசியல் திறனாய்வாளர்களின் ஆழமான பகுப்பாய்வுகள், தொகுதிகளின் உண்மை நிலவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தொடர்பாளர்கள் பாராட்டும் வகையில் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. நம் தமிழகம் இதற்கு முன்பு சந்தித்த தேர்தல்களைப் போல இல்லாமல் 5 முனை போட்டி, எதிரிகள் ஒன்றிணைந்த கூட்டணி, பெரிய கட்சிகளுக்கு சவால் விடுக்கும் புதிய கட்சி, அதிக அளவிலான முதல் தலைமுறை வாக்காளர்கள், அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் என பல்வேறு புதிய அரசியல் சூழ்நிலைகளுடன் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது. இதனால் எளிதில் யாராலும் கணிக்க முடியாத அளவுக்கு தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் பரபரப்பாக மாறியுள்ளது. இந்த சூழ்நிலையில் துல்லியமான கணிப்புகளை சேகரித்து வைத்துள்ளது ஆதன் மீடியா. தமிழ் டிஜிட்டல் உலகில் முதல் முறையாக தமிழகத்தின் அனைத்து 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களை நேரடியாக சந்தித்து 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான மிகப்பெரிய கருத்து கணிப்பை ஆதன் மீடியா மேற்கொண்டது. தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் வீதிகள் தோறும், வீடுகள் தோறும் சென்று அனைத்து தரப்பு மக்களையும் நேரில் சந்தித்து இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. வாக்குப்பதிவுக்கு 1 வாரத்துக்கு முந்தைய நிலவரப்படி 50 களப்பணியாளர்கள் இணைந்து ஒவ்வொரு தொகுதியிலும் 500 பேருக்கு மேல் என மொத்தம் 1,17,000 பேரிடம் நடத்தப்பட்ட மெகா கருத்து கணிப்பு இது. களத்தில் நேரடியாக மக்களை சந்தித்து அவர்களின் மனநிலையையும் அரசியல் போக்கையும் ஆழமாக ஆய்வு செய்து தயாரிக்கப்பட்ட இந்த மெகா கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ உங்கள் பார்வைக்கு. ஆதன் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி 146 முதல் 151 இடங்களையும், அதிமுக கூட்டணி 75 முதல் 80 இடங்களையும், தமிழக வெற்றிக் கழகம் 6 முதல் 8 இடங்களையும், நாம் தமிழர் கட்சி 1 இடத்தையும் வெல்ல வாய்ப்புள்ளது. வாக்கு சதவிகிதத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி 44%, அதிமுக கூட்டணி 37.3%, தமிழக வெற்றிக் கழகம் 12%, நாம் தமிழர் கட்சி 5.2%, மற்றவை 1.5% பெற வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் என 43%, எடப்பாடி கே. பழனிசாமி என 28%, விஜய் என 23%, சீமான் என 5%, கருத்து இல்லை என 6% தெரிவித்துள்ளனர். திமுக கூட்டணி 146 முதல் 151 இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து 2வது முறையாக முதல்வராகும் வாய்ப்பு அதிகம் என கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டுகிறது.